யமுனை நீர் மிகவும் விஷத்தன்மை கொண்டது என்று டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் ஆணையத்தில் தெரிவித்துள்ளார். இதனிடையே கெஜ்ரிவால் மீது ஹரியானாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கியமானதொரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஹரியானா பாஜக அரசு யமுனை ஆற்றில் விஷம் கலந்ததாகவும் டெல்லி குடிநீர் வாரிய பொறியாளர்கள் உரிய நேரத்தில் கண்டறிந்து பெரும் அசம்பாவிதத்தை தடுத்ததாகவும் கூறினார். அவரது பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் குற்றச்சாட்டுக்கு உரிய ஆதாரங்கள் புதன்கிழமை இரவு 8 மணிக்குள் தர வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்நிலையில் டெல்லி நீர்வளத்துறை கடிதத்தை மேற்கோள் காட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் ஆணையத்திற்கு பதிலளித்துள்ளார். அதில் யமுனை நீரில் சுத்திகரிப்பு செய்ய முடியாத அளவுக்கு அமோனியா கலந்திருப்பதாக குறிப்பிட்டார். தாம் விதிமீறி கருத்து தெரிவிக்கவில்லை என்று கூறியுள்ள கெஜ்ரிவால் இந்த பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு டெல்லி மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே டெல்லி பல்லா கிராமம் பகுதிக்கு சென்ற ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி யமுனை நீரை பருகினார். आरोप जो है वो कहीं न कहीं उन आरोपों को फैलाते हुए नयाब सिंह सैनी जो है मैसेज दे रहे हैं कोई जहर नहीं है, जो पल्ला घाट है और पल्ला घाट के बाद जो है पानी यहाँ में पहुंच जाता है। आरोप பின்னர் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் ஆம் ஆத்மி கட்சி பொய் கூறுவதாகவும் அவர்களை டெல்லி மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.